அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை வரும் தேர்தலில் அகற்ற உறுதியேற்போம் என்று த.வே.க தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிருக்கான பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 100 மகளிருக்கு பிங்க் நிற ஆட்டோக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுய உதவிக்குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள், தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்களின் சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். முதலாவதாக தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடிப்படையினரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிருக்கான திமுக அரசின் திட்டங்களை மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காஞ்சிபுரம், ஈரோடு, நாகப்பட்டினம் உட்பட 9 மாவட்டங்களில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 படுக்கைகளுடன் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல, அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. இதை எல்லோரும் கடைபிடிக்கணும். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கேக் வெட்டி மகளிர் அணியினருக்கு வழங்கினார். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் 2026 பெண்களுடைய பேராதரவோடு மீண்டும் தமிழகத்திலே அம்மாவுடைய அரசு அமையும். மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை அகற்ற மகளிர் தின நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று த.வே.க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நீங்க நாம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்க எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். எந்த சூழலிலும் பெண்களுக்கு உறுதுணையாக நிற்பேன் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாட்டில் பெண்களின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதை மக்களிடம் சென்று த.வே.க தலைவர் விஜய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இது பெண்களுக்கான ஆட்சி என்று பெண்களால் பாராட்டப்படக்கூடிய அளவில் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றி வருகிறார்கள். அது நிறைய பேருக்கு ஒரு வயிற்றெரிச்சலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களிடையே நம்முடைய முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள். இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்யை சொல்றாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன். உண்மையான நிலைமை வேற. அவருக்கும் சேர்த்துதான் நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். திட்டங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும், எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும், கிராஸ் ரூட் லெவல்ல போகணும், மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க, பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க, பெண்கள்கிட்ட இப்ப எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. பொதுமக்களின் நலன் சார்ந்ததே அரசியல் என்றும் வெறும் அறிக்கை விடுவது அல்ல என்றும் கீதா ஜீவன் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசை அக்கட்சியின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி த.வே.கவின் தமிழ்நாடு முழுவதும் அடையாள போராட்டத்தை நடத்தியதாகவும் அறவழி போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உலக மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆட்டோ ஓட்டுநர் அவதாரம் எடுத்த பெண்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா வருமானம் எனக்கு மாசம் 10,000 தான் சம்பளம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு மானியத்துல ஆட்டோ தராரு. நான் ஒரு சேல்ஸ் கேர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா டைமிங் ரொம்ப இன்க்ரீஸா இருந்தது. அதனால எனக்கு அந்த ஜாப் செட் ஆகல. அதனால நம்ம சொந்தமா எதனா ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஓகே நம்ம என்ன பண்ணலாம், வீட்டையும் பார்க்கணும், பட் நம்ம மந்த்லி இன்கமும் வேணும் அப்படின்னும் போது சரி ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தேன். பட் இது ஒரு எனக்கு ட்ரீமும் கூட. குடும்ப சூழ்நிலைக்காக நாங்க பெண்களா இது ஒரு தைரியமா ஓட்டணும், எங்களோட வாழ்வின் தரத்தை நாங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்க ட்ரை பண்ணோம். ஐடி கம்பெனில இருந்து வராங்க, அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுடுவோம் வீட்லயே, பத்திரமா போவோம். அதனாலதான் வந்து பிங்க் ஆட்டோ இது பண்ணிருக்கோம். இன்னொன்னு அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை, ஒரு நாப்கின் வேணும், அதுவும் எங்க வண்டியில இருக்கு. அவங்களுக்கு என்ன இப்ப வேணும்ன்ற தண்ணி கேன் இருக்கு, என்ன எமர்ஜென்சி வேணுமோ வெளியே போய் நிறுத்தி வாங்க வேண்டாம், எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. இது எங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இதுல நாங்க எந்த ஏரியால வேணாலும் நாங்க நினைக்கிற மாதிரி கடை போட்டு பிழைக்கலாம். நல்ல பெனிஃபிட்டான ஒரு வண்டி. பெண்களால எல்லாமே முடியும், ஆனா நாங்களும் ஓட்டுவோம் வண்டி. அதனால என் பிள்ளைங்களுக்காக எங்க குடும்பத்துக்காக நாங்க ஓட்டுறோம் சார்.